வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கார் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உடல் நல காரணங்களை மேற்கோள் காட்டி அவர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளின் ராஜ்யசபா தலைவராக அவர் கூட்டத்தை நடாத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது. அவருடைய பதவி விலகல் கடிதம் இந்திய அரசியலமைப்பு பிரிவின் 67A படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தன்னுடைய உடல் நல முன்னுரிமை அளிக்க உள்ளதாகவும் மருத்துவ ஆலோசனைகளை தான் பின்பற்றி வருவதாகவும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 64A படி தான் உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுகின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை FBI-யால் ஓவல் அலுவலகத்தில் கைது செய்யப்படுவதை காட்டும் வகையில் AI காணொலி ஒன்று வெளியிட்டுள்ளார். அவரின் சமூக வலைத்தளமான ட்ரூத் சோஷியலில் இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. யாரும் சட்டத்திற்கு மேல் அல்ல எனவும் அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காணொலியில் FBI ஒபாமாவை கைது செய்யும் காட்சி வருகிறது. அதன் பின்னர் ஒபாமா சிறை கைதிக்கான ஒரேஞ்ச் உடை அணிந்து சிறை பாதையில் நடந்து செல்வதாகவும் இறுதியில் அவரை ஒரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த காணொலி காட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலின் உதவி நடவடிக்கைகளிடமிருந்து உணவை பெற முயன்ற நூற்றுக்கணக்கான காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஐரோப்பிய மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் கடும் கண்டனத்தை கூட்டு அறிக்கை மூலமாக வெளியிட்டுள்ளார்கள். எனினும் இந்த அறிக்கை உண்மைக்கு புறம்பானது என இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஓரான் மஸ்ரோடின் தெரிவித்துள்ளார். அவ்வாறிருக்க இஸ்ரேலின் உதவி நடவடிக்கைகள் மனிதாபிமானமற்றது என இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு காசாவின் மனிதாபிமான உதவிக்காக கூடுதலாக 40 மில்லியன் யூரோக்களை ஒதுக்க உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் காசாவின் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான முயற்சிகளுக்கு விழுந்த பேரிடி எனவும் ஐநாவின் மனிதாபிமான அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை உணவு பாதுகாப்பு அமைப்பு 1.5 மில்லியனுக்கும் அதிகமான காசா மக்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது பட்டினியால் பாதிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதிகாரபூர்வமாக தெரியாத பாதுகாப்பு வலை பின்னல் எனப்படும் புதிய இராணுவ அமைப்பை உருவாக்குவதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்தி வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் பாதுகாப்பு தளம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கமைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எளிதில் கண்டுபிடிக்க முடியாமல் ஒழியக்கூடிய அளவிலேயே உருவாக்கப்பட உள்ளது. குறித்த அமைப்பில் சென்சார் பொதிந்த நவீன டேட்டா லிங்க் அடிப்படையிலான இராணுவ தகவல் பரிமாற்ற அமைப்பாக செயற்பட உள்ளது. தாக்குதலின் ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க இந்த அமைப்பு உதவும். இது ஒரு புதிய போர்வழியை உருவாக்கும் திட்டம் என பாகிஸ்தான் பாதுகாப்பு வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நாட்டின் விமானப்படை மற்றும் பாதுகாப்புத்துறை இந்த மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றம் பெற வேண்டிய அவசியம் எனவும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்திய வான்படையின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் தன்னுடைய பாதுகாப்பு மேலாண்மையை முன் நகர்த்துவதற்கான திட்டமாக இது கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 13,700 அடி உயரத்தில் இந்தியாவின் மிக உயரமான விமான தளம் விரைவில் செயற்பாட்டிற்கு வர உள்ளது. இந்திய சீன எல்லையான LAC அருகே லடாக் முத்-நியோமு பகுதியில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக உயரமான விமான தளம் அக்டோபர் மாதத்திற்குள் முழுமையாக செயற்பாட்டிற்கு வர உள்ளது. 13,700 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த விமான தளம் LACக்கு அமைந்துள்ள முக்கியமான முன்னணி தரை இறங்கும் நிலப்பகுதியாகவும் திகழ்கிறது. திடீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவாக இதன் மூலம் எடுக்க முடியும் எனவும் 3 கிலோமீட்டர் நீள ரன்வே மூலம் அவசர விமானங்களை இயக்கலாம் எனவும் எல்லை பகுதியில் உள்ள மலை வட்டமும் தூர இடங்களில் உள்ள பாதுகாப்பு வளங்களையும் விரைவாக அனுப்ப முடியும் எனவும் இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு ஒப்புதல் பெற்ற நிலையில் மொத்தமாக 214 கோடி ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டது. சீனாவுடன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு நிலவிய பரபரப்புகள் மற்றும் நிலையான எல்லை பதட்டங்களுக்கு பதிலாக இந்தியா வழித்தடங்கள், பாலங்கள், சுரங்கங்கள் போன்ற எல்லை மூலவளங்களையும் விரிவாக மேம்படுத்தி வருகிறது. முன்னியோமிக்கு முக்கியத்துவமான டெம்சோக் மற்றும் டெப்சாங் பிளைஸ் பகுதிகளில்
இந்தியா சீன இராணுவ பின்வாங்கலுக்கு பின்னர் மேலும் உயர்ந்துள்ளது. இந்த விமான தளம் அவசர நிலைகளில் பாதுகாப்பு அணிகளை மிக விரிவாக நிறுத்தும் வாய்ப்பையும் உருவாக்குகிறது. மேலும் இது பொது விமான சேவைகளுக்கும் மலைப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஊக்கமாக இருக்கும் எனவும் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்த உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் தொடர்ந்து தீவிரமாகி வருகின்ற நிலையில் சமீபத்தில் ஜூலை 8, 9ஆம் திகதிகளில் மட்டும் 741 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஒன்றாக ஏவப்பட்டன. இந்நிலையில் ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியான் பியோர்டிங் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி எச்சரிக்கை பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா தற்போது ட்ரோன் உற்பத்தி திறனை கடுமையாக அதிகரித்து வருகின்ற நிலையில் இது ஒரே நேரத்தில் 2000 ட்ரோன்களை தாக்க வாய்ப்பு உள்ளது எனவும் கூறியுள்ளார். இது உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு பெரிய சவாலாக அமையும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் வழங்கும் ஷெகான் ட்ரோன் வரும் 30,000 தொடக்கம் 50,000 யூரோ மதிப்பிலேயே இருக்கின்றன எனவும், ஆனால் அவைகளை அழிக்க பயன்படுத்தப்படும் பெட்ரோயிட் ஏவுகணைகள் விலை 5 மில்லியன் யூரோவிற்கு மேல் முடியும் எனவும், இது உக்ரைனுக்கு பாரிய பொருளாதார சுமையை கொடுக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைன் தற்போது சாதாரண துப்பாக்கிகள், எதிர்ப்பு ட்ரோன்கள் மற்றும் மின்னணு போர்க்கருவிகளை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் யுக்ரைனுக்கு 2000 தொடக்கம் 4000 யூரோ செலவில் செயற்படக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என மேஜர் ஜெனரல் கூறியுள்ளார். ரஷ்யா தற்போது யுக்ரைனின் பாதுகாப்பு சப்ளையை சோர்வடைய செய்கின்றது எனவும், இது யுக்ரைனின் எதிர்வினையை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு சீனா தொல்லை கொடுப்பதை தடுக்க இந்தியாவின் 2 நட்பு நாடுகள் முன்வந்துள்ளன. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நடக்கும் நேரடி போர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய உரப்போர் தற்போது நடைபெற்று வருகிறது. DAP உரம் விநியோகத்தை சீனா தற்காலிகமாக நிறுத்திய நிலையில் இந்தியாவிற்கு சம்பா சாகுபடி பருவத்தின் தொடக்கத்தில் பெரும் சிக்கலை உருவாக்கியது. ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய டிப்ளோமாட்டிக் முயற்சியின் மூலம் இந்த பிரச்சினையை சமாளித்து வருகிறது. இந்தியாவின் இந்த கடுமையான உர தட்டுப்பாட்டை சமாளிக்க சவுதி அரேபியா மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் முன்வந்துள்ளன. சவுதி அரேபியாவில் நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 13 லட்சத்து மெட்ரிக் டன் DAP இந்தியாவிற்கு கிடைத்தது. அதேபோல் மொரோக்கோவிடமிருந்து 5 லட்சம் மெட்ரிக் டன் உரம் வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் கடந்த பருவத்தில் 22 லட்சம் மெட்ரிக் டன் DAP கிடைத்தது. ஆனால் தற்போது இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 7 லட்சம் மெட்ரிக் டன் உரம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்யா, எகிப்து, நைஜீரியா, மொரோரியா, டோரோ, டுனீசியா ஆகிய நாடுகளுடன் இந்திய உர விநியோகத்தை கட்டுப்படுத்த புதிய ஒப்பந்தங்களையும் ஆராய்ந்து வருகிறார்கள். சீனாவின் விலை குறைவானது என்றாலும் இந்தியாவின் பல்வேறு மூலோபாய கூட்டணிகள் தற்போது அதன் ஆதிக்கத்தை தளர்த்தியுள்ளன.